அதாவது தேவையில்லாம இந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 5-10 நிமிஷம் இருந்தது. ஏன்னா அங்க ஒரு தெலுங்கு ஸ்டைல் அடிச்சது. ஆனா அதுக்கப்புறம் வந்தது ஒண்ணும் தங்கம். எனக்கு பர்சனலி கருப்பெல்லாம் ஓஜி சூர்யா படம் கிடையாது. இதுதான் ஓஜி சூர்யா. அப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். டீடைலா பேசுவோம். நம்ம சேனல் தான் பாக்குறீங்க. சினிமா சம்பந்தமான அப்டேட் அண்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அவ்வளவு அழகான படைப்பு. கண்டிப்பா போய் தாராளமா குடும்பத்தோட பாருங்க. முக்கியமா எனக்கு பர்சனலி அஸ் அ ஃபிலிம் மேக்கரா ஒரு ஆசை இருந்தது. இந்த பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் எப்ப பாரு ஆக்ஷன் படம் அது இதுன்னு பண்ணிட்டு வெட்டு குத்து கொலை ராபரி அப்படியே போறாங்களே, அது இல்லாம ஒரு இயல்பான ஒரு நல்ல டீடைலிங்கான கேரக்டர்ல சூப்பர் எமோஷன்ஸோட நடிச்சா நல்லா இருக்கும்னு அத இந்த படத்துல சூர்யா சாரை வச்சு பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க அவ்வளவு அற்புதமா இருந்தது. சஞ்சய்ங்கிற கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு டீடைலிங் இருக்கு. முக்கியமா இந்த படத்துல 42 வயசு ஒரு ஆளுக்கு ஒரு 22 வயசு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு துரத்துனா அதை வேணான்னு சொல்றதுக்கு ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. அது ஒண்ணு போதும் அந்த படத்தை சொல்றது. அவ்வளவு அருமையா இருக்கு. நான் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். சோ போய் பாருங்க. பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க.